ரீசென்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் சொல்லி நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ உண்மையாவே இது பாசிபிளா அண்ட் டயபெட்டிஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? ஜென்ரலா பார்த்தோம்னா டயபெட்டிஸ்ல ரெண்டு வகை இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2. இதுல டைப் 1 பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மையில ஏற்படுற பிரச்சனைனால வரக்கூடியது. ஸோ இதுக்கு நிரந்தரமான கியூர் அப்படின்றது கிடையாது. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்சுலின் போட்டு மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் டைப் 2 பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. தட் இஸ் உணவு பழக்கங்கள், தூக்கமின்மை, உடல் பருமன் அண்ட் ஸ்ட்ரெஸ், லாஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் அப்படின்றது சாத்தியப்படலாம். பட் இந்த கான்டெக்ட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது டயபெட்டிஸ் 100% கியூர் ஆயிடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா பிளட் சுகர் லெவலை நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நீண்ட காலம் மெடிசன் இல்லாம பண்ண முடியும். அண்ட் இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்ல மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான உணவு பழக்கங்கள், முறையான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்வியல் முறை அண்ட் மெயினா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது நம்மளோட ஏஜ் ஃபேக்டர், நம்மளோட பாடி டைப் அண்ட் நம்ம நோயோட தன்மை. இதை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும்.